ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹாட் பொட்டேட்டோஸ்ன்ற ஒரு சின்ன டூல். அது வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப சின்ன டூல் தான். ஆனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களை அதை வச்சு நம்ம செய்ய முடியும். ரொம்ப வந்து அதை ஓப்பன் சோர்ஸ் சொல்லும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பைசா கொடுத்து வாங்கி தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ்ல வந்து நம்ம விருப்பப்படுற மாதிரி நிறைய பண்ணி இது ஈவன் வந்து நம்ம எல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த மூடல் மாதிரி ஒரு வெப்சைட்ல கூட நம்ம இதை பொருத்திக்க முடியும். சரிங்களா? இது மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து இது சின்ன ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்குங்களா? இப்போ நீங்க எல்லாம் எல்லாமே யாராவது ஒருத்தர் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இது ஹாட் பொட்டேட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? மேடம் சொன்னாங்க. கேக்குதுங்களா பேசுறது? ஹலோ 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 கேக்குதா மேடம் பேசுறது? ஆமா சார், எல்லா சிஸ்டத்துலயும் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஓகே. சரி சரி சரி. ஓகே ரைட். இப்போ ஹாட் பொட்டேட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது வரணும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேசலாம் தாராளமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரி சரிங்க. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஹாட் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஹாட் பொட்டேட்டோஸ் நமக்கு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாப்அப் ஸ்கிரீன் மாதிரி வரும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னைக்கு ஜே கிவ்ஸ் நான் பார்க்க போறோம். அது பார்க்கறது முன்னாடி சின்ன சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஜே கிவ்ஸ்ல எப்படி இருக்குன்றத. நார்மலா நம்ம வந்து ஜே கிவ்ஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி விசிபிள் ஆகும். கொஸ்டின் இருக்கும், கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் பார்த்தா நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆட்புட் ஆர்டர்ஸில் பொதுவாக யாரும் இமேஜஸோ இல்லை ஒரு கலர்ஃபுல்லாவோ இல்லை டெக்ஸ்ட் கலர் மாற்றியோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும், டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கும். என்ன ரொம்ப நார்மலாக இருக்கும். இப்போ இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இதுவும் ஹாட் பொட்டேட்டோஸ் தான். இப்போ ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷ் ஒர்க் புக் தான், அது ஃபோர்த்து நினைக்கிறேன் மேபி. இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் இமேஜே தான் இங்கே இருக்கு. ஸோ அந்த இமேஜஸ் வந்து நம்ம ஒர்க் புக்கில் இருக்கிற இமேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு லெசனோட இந்த இப்போ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு, அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இதை படிச்சுட்டு அந்த பையன் இங்கே ஆன்சர் பண்ணுறான். இந்த ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா பூராவுமே டெக்ஸ்ட் எல்லாம் வேற கலரில் இருக்கும். இது மாதிரி இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அது பெருசாக இஷ்யூ இருக்காது லேர்ன் பண்ணுறதுல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாட் பொட்டேட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஜேக் பிஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஓப்பன் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணோடனே ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே என்ன வருதுன்னா டைட்டில்னு வருது. கீழே மேலே மெனு இருக்கு. மெனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. அடுத்தது வந்து Q1ன்றது கொஸ்டின் நம்பர். இது இங்கே தான் நம்ம கொஸ்டின் ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே என்ன டைட்டில்ன்றது இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர்ஸ் எத்தனை ஆப்ஷன் நமக்கு வேணுங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். சப்போஸ் ராங்கான ஆன்சர் சூஸ் பண்ணால் அதுக்கு என்ன ஃபீட்பேக்ன்றது இங்கே கொடுத்துடலாம். கரெக்டாக இருந்தாலும் அதுக்கு என்னன்றது இங்கே நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ ஒரு சும்மா சாம்பிள் ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த அந்த ஒர்க் புக் இது பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை காப்பி பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னா இந்த இதில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுக்காதீங்க. நம்பர்ஸோ இல்லை ஏபினோ கொடுக்காதீங்க. ஏன்னா இது கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் வந்து சஃப்ளாக உட்காரும், முன்ன பின்ன மாறி உட்காரும். ஸோ அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 2 3 கொடுத்தீங்கன்னா அது மாறி மாறி உட்காரும்போது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும் இங்கே ஃபீட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் கொடுக்கணும். இங்கே மேலே என்ன டைட்டில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே இதே கொடுத்துக்கிறேன் நான்.
இங்க வந்து நாம கொடுக்குற மாதிரி இந்த இதே நம்ம எடுத்துக்கிறேன். ரீட் த பேசேஜ், டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இதே எடுத்து டைட்டில கொடுத்துக்கிறேன் நான். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபாண்ட் ரீட் ஆகலாம், அதை நான் எடுத்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இது எடுத்துக்கிறேன், கொஸ்டின் இது பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுறேன். இந்த வந்து இங்க வந்து நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் நம்பர் 1ங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கொஸ்டின் சூஸ் பண்றேன், காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்றாங்க. காப்பி பேஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செலக்ட் பண்றோம், கண்ட்ரோல் சி வந்து காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட். இது பேசிக்கா எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாமே ஐசிடியில் ஓரளவுக்கு வெல்வெட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அது பேசிக்கான விஷயம். இது வந்து நம்ம இங்க கொடுத்துட்டோம், சரிங்களா? இப்போ நான் வந்து இதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க, நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றேன், ரைட்டுங்களா? அடுத்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன். அடுத்தது டூ வில்லேஜ், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன், இது கொடுத்துட்டேன். இப்போ இதுல 3ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்க கரெக்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல? உதாரணத்துக்கு இந்த ஃபீட்பேக் எப்படி கொடுத்து தப்பா கொடுத்தா இது ஆன்சர், இது வந்து இதுதான் கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம், இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நீங்க கரெக்ட்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். சரி, ஒருவேளை நமக்கு வந்து இந்த பையன் தப்பா ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணா அதுக்கு ஃபீட்பேக் வேணுமா வேணாமா? வேணும்னா நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். நான் சொன்ன ட்ரை அகைன் கொடுக்குறேன். இதையே காப்பி பண்ணிக்கிறேங்க, இங்க வந்து குட்னு கொடுக்கு. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நாம இப்ப கொடுத்தது, இப்ப எடுத்திருக்கோம், ஓபன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஒர்க் பண்ணாலுமே அதை வந்து நாம திரும்ப யூஸ் பண்ணா சேவ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சாதான் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்த முடியும். சில விஷயங்கள் இருக்கு. அதாவது சேவ்ன்றது வந்து அந்த எந்த அப்ளிகேஷனோ அந்த ஃபைல் ஃபார்மேட்லயே சேவ் ஆகிறதா சேவ். அதை தாண்டி நம்ம எல்லா மீடியத்திலையும் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா? அதுதான் நம்ம எல்லா மீடியம். உதாரணத்துக்கு இப்போ வேர்டு இருக்கு, என்னன்னு சொல்ற பாருங்க. வேர்டு இருக்கு, வேர்டை டைப் அடிச்சிடுறீங்க, டைப் அடிச்சுட்டு நீங்க சேவ் பண்ணிடுறீங்க. இன்னொரு சிஸ்டம், இன்னொரு பிசியில போய் காப்பி பண்ணிட்டு வந்து நீங்க வந்து வேர்டு ஓபன் பண்றீங்க, வேர்டு ஓபன் ஆகல. என்ன ரீசன்னா அவங்க இதுல ஆபீஸ் இல்லை. ஸோ அப்ப அந்த இடத்துல வேர்டு ஓபன் ஆகாது. ஸோ வேர்டு ஃபைல் வந்து வேர்டு அப்ளிகேஷன்ல மட்டும்தான் ஓபன் ஆகும். ஸோ அப்போ அதை தாண்டி நம்ம எங்க வேணா ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேர்டை வந்து பிடிஎஃபா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சேவேசன் கொடுத்து பிடிஎஃபா மாற்றும் இல்லைங்களா? அதுதான். அப்போ நம்ம வந்து ஒரு சப்போஸ் வந்து ஒரு இதுல வந்து பிசியில வந்து வேர்டு இல்லைனாலும் சரி, எம்எஸ் ஆஃபீஸ் இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, ஆட்டோமேட்டிக் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இங்க நம்ம சேவ் பண்றது வந்து இந்த ஹாட் பொட்டாட்டோஸ் ஃபைல்ல இந்த ஹாட் பொட்டாட்டோஸ் ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். திரும்பவும் அது ஹாட் பொட்டாட்டோஸ் இருக்கிற பிசியில தான், ஹாட் பொட்டாட்டோஸ் இருந்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. இதனால புரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க, இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் சிம்பிளுக்கு அதையும் பண்ணலாம், இல்ல ஃபைல்ல போயிட்டு நம்ம சேவ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேவ் கொடுக்கும்போது லொகேஷன் எங்கன்னு, எந்த ஏரியாவில் நீங்க சேவ் பண்றீங்க, என்ன நேம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும். நான் சும்மா பிக்சர்ன்றதை இதில் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இங்க நேம் கொடுக்குறேன். இங்க வந்து டுடே கிளாஸ் கொடுக்குறேன், கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம், இந்த இது பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னா, இது எப்படி நாம வந்து வியூ பண்றது? இப்போ நம்ம இங்கே தெரியுது, இது வந்து வெளியில வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, இங்க பாருங்க, இந்த பாருங்க, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்போர்ட். இது பாருங்க, F6 இதுக்கு ஷார்ட்கட் கீ. நீங்க நார்மலா கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எந்த நேம்ல சேவ் ஆகட்டுன்னு கேட்கும். ஏன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்ல சேவ் ஆகுதுன்னா பாருங்க, HTML ஃபைல், ரைட்டா? முன்ன நாம சேவ் பண்ண ஃபைல் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு இது கொடுத்த உடனே நமக்கு பாருங்க அந்த கொஸ்டின் அழகா ரெடியாகி வந்துருச்சு. நம்ம 3 ஆப்ஷன் தான் கொடுத்தோம். 3 ஆப்ஷன் வந்திருக்கு. சப்போஸ் 4 5 கொடுத்தா 4 5 வரும். சரிங்களா? இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பொதுவாகவே ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? எக்ஸ்டென்ஷன் அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த டாட் இருந்து பின்னாடி பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா? இதுதான் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பாருங்க, நம்ம வேர்டு ஃபைலுக்கு டாட் டிஓசிஎஸ் சிஎக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸலுக்கு எக்ஸ்எல்எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லா ஃபைலுக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் இது எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் ரீட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த பிக்சர்ன்றத போறீங்க. இங்க பாருங்க, இங்க தான் நான் சேவ் பண்ணேன். பிக்சருக்குள்ள போனீங்கன்னா, இங்க பாருங்க, டுடேஸ் கிளாஸ் என்ன ஃபார்முலா சேவ் இருக்கு? JQZ. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹாட் பொட்டேட்டோஸ் ஃபைல். நான் எதுக்காக இதை இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, நீங்க நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது கூடவே அடிஷனலா இந்த ஃபைலும் கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு ஏதாவது கரெக்ஷன்னா செய்ய முடியும். நீங்க இப்போ ஒன்லி இந்த ஃபைல் மட்டும் இருந்தா போதும் ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு. பாருங்க, இதனுடைய HTML எக்ஸ்போர்ட் தான் இது. இந்த ஃபைலை தான் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து ஹாட் பொட்டேட்டோஸ்ல மட்டும் ஓப்பன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எதுல வேணா ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்க வந்து மொபைல்ல கூட பார்க்க முடியும். இங்க பாருங்க, ஓப்பன் பண்றேன். இது போதும். ஆனா இது எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கு, நான் வந்து இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இல்ல ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்துட்டேன், மாத்தணும் அப்படின்னா இதுல மாத்த முடியாது. ஸோ அப்பதான் நமக்கு இந்த சோர்ஸ் ஃபைல் வேணும். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல் ரொம்ப முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபைலுக்கும் வேற வேற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா JQuizன்னு இருக்கு இல்லையா? JQZன்னு இருக்கு. அடுத்து மேட்சஸ்க்கு வேற எக்ஸ்டென்ஷன் வரும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாமே ஜேல ஆரம்பிக்கும். நீங்க இந்த சிம்பிள் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி இருக்கும். நீங்க வந்து அழகா நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்கனைஸ்டா நீங்க பண்ணிக்கலாம். என்னன்னா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்றத ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உதாரணத்துக்கு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஹாட் பொட்டேட்டோஸ் ஃபைல் என்ன 4th ஒர்க் பண்றீங்களா? 4th இன்டராக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதுக்குள்ளார நீங்க யூஸ் பண்ற இமேஜ் ஆகட்டும், நீங்க சேவ் பண்ற ஃபைல் ஆகட்டும், நீங்க ஒர்க் பண்றது எல்லாமே ஒரே ஃபோல்டர்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன் என்ன காரணத்துக்கு அப்படி சொல்றேன்னா, நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் வந்து நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். நீங்க டவுன்லோட் பண்ற இமேஜ் என்ன ஆகுன்னா அங்க இருக்கும். நீங்க ஹாட் பொட்டேட்டோஸ்ல பயன்படுத்தி இருப்பீங்க. நாளைக்கு அந்த இமேஜ் டெலீட் பண்ணிட்டாவோ, இல்ல வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டீங்கனாவோ, இல்ல ரீநேம் பண்ணிட்டாவோ, எது ஆனாலும் சரி, அந்த ஹாட் பொட்டேட்டோஸ் வந்து அந்த இடத்துல அந்த இமேஜ் காட்டாது. உங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு. இமேஜ் மட்டும் கிடையாது, நம்ம சவுண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். எந்த ஃபைலா இருந்தாலும் நீங்க முதல்ல எடுத்தோடனே நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளார எல்லாம் போட்டு வச்சுக்கணும். இப்போ அந்த பிக்சர்ல சேவ் பண்ணதை நீங்க இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளாரே சேவ் பண்ணி வச்சு பழகிக்கணும். ஈவன் டவுன்லோட் பண்ணீங்களா இமேஜ், கொண்டு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சுக்கணும். வீடியோ ஆடியோ ஏதாவது யூஸ் பண்றீங்களா, கொண்டு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சுக்கணும். எல்லாமே நீங்க எல்லாமே ப்ராப்பரா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி சேவ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இது பூராமே இதுல வந்து உங்களுக்கு உட்காந்துக்கும். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நாளைக்கு நீங்க இது பண்ணும்போது நீங்க பாட்டுக்கு நீங்க எடுத்து ஈஸியா பண்ண முடியும், எடிட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்க இது ஃபைல் நீங்க இந்த ஃபைல் நீங்க மஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கிறது. நீங்க கொடுக்கும்போது இந்த ஃபைலும் சேர்த்து தான் கொடுக்கணும். நம்ம ஒரு பேக்கேஜா கொடுக்கும்போது அவர் பேக்கேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். இது சும்மா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இது டு மார்க்கெட்னு கொடுக்குறேன். ட்ரை அகைன் வருது. டு பீச்னு கொடுக்குறேன். இங்கேயும் ட்ரை அகைன் வருது. டு வில்லேஜ் ஃபேன் பண்ணுறேன். இதுதான் கரெக்ட், குட் அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் கரெக்டான ஆன்சர், ரைட்டுங்களா? இப்போ நமக்கு சரியான ஆன்சர் கொடுத்துட்டோம், வந்துருச்சு. ஸோ இதை தாண்டி என்னன்னா, இப்போ இதுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ இதே JQuizே வரேன் நான். இப்போ வந்துட்டேன் சார். இப்போ 4 ஆப்ஷன் தான் கொடுக்க முடியுமா? இப்போ 4 கட்டம் தானே இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. எத்தனை வேணா நீங்க கொடுத்துட்டு போகலாம். இப்போ ஆட் ஆகிட்டே போகும். நீங்க எத்தனை ஆப்ஷன் வேணா உங்களால் கொடுத்துக்க முடியும். நான் என்னுடைய கர்சர் கொஞ்சம் கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நீங்க பண்ண நீங்க இந்த கார்னர்ல மேல இருக்கு. நீங்க பண்ண உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் நீங்க கொடுத்து பண்ணிக்கலாம். நீங்க பாட்டுக்கு நீங்க இது கொடுத்து பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இது கொடுத்தாச்சு. சரிங்க சார், இப்போ ஆப்ஷன் பூரா கொண்டு வந்தாச்சு. 3 ஆப்ஷன் கொடுத்துட்டோம். சரிங்க சார், இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இங்க பாருங்க, மேல பாருங்க. இது கொடுத்துட்டு இங்க பாருங்க,
மேல இருக்கிற ஏரோ அழுத்துனீங்கன்னா அப்படின்னா Q2 வந்துடுச்சு. ஸோ இங்க அடுத்த கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே பண்ண ஒர்க் தான். உதாரணத்துக்கு அதே வேலை செய்ய போறோம். செகண்ட் கொஸ்டின் காப்பி பண்றோம். இங்க பேஸ்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனு கொஞ்சம் போறேன், உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் தெரியுன்றதுனால. ஸோ இதுல வந்து என்ன வாட்ச் கொடுக்குறான்னு சொல்லிக்கலாம். மீதி ரெண்டும் அதுதான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன கொடுக்குறோன்ட்டு. அதே மாதிரி நீங்க என்ன வேணும்னா கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இல்ல கைண்ட்லி ரீடு ஒன் மோர், இன்னொரு தடவை பேசேஜ் படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா பேசேஜ் படிச்சு தான் இங்க ஆன்சர் பண்றோம் இல்லைங்களா. இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம லொகேஷன் கேட்கும். ரெண்டாவது தடவை சேவ் பண்ணும்போது லொகேஷன் கேட்காது. அப்படியே நம்ம கொடுத்துருமே ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் தான் சூஸ் பண்ணி அதையே பண்ணிக்கும். இங்கே பாருங்க, எந்த நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலோட நேம் நம்ம இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எங்கே இருக்கு, அந்த ஃபைல் எங்கே இருக்கு, யூசர்ஸில் தங்கராஜாவுக்குள்ள பிக்சருக்குள்ளார டுடே கிளாஸ் அந்த ஃபைலோட நேம் டோட்டலாக இங்கே எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம திரும்ப இப்போ என்னன்னா இப்போ ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இங்கே இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். நாம இங்கே வந்துட்டு இந்த பிக்சருக்குள்ள வந்துட்டு இந்த டுடேஸ் கிளாஸ் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ டுடேஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் போனா அடுத்த கொஸ்டின் வரல. ஏன்னா நாம வந்து ஒர்க் பண்ணதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். திரும்ப ஒர்க் பண்ணது இதுல தான் இருக்கு. இன்னொரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இங்க நம்ம ஆட் ஆகும். திரும்ப வந்து இது மேல ஓவர் ரைட் ஆகும். இப்போ ஒரு பிடிஎஃப் நீங்க ஒரு பேஜ் வேர்டில் டைப் பண்ணிட்டு பிடிஎஃப் எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டாவது பேஜ் டைப் அடிச்சுட்டு அது பிடிஎஃப்ல வரணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. திரும்ப பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அந்த மேட்டரும் அதுல இருக்கும் இல்லைங்களா. அதே தான், அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்கு அதோட கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம் இந்த ஆப்ஷனு. இது இங்கேயும் கொடுக்கலாம் நீங்க, இல்லைன்னா பாருங்க இங்க வந்துட்டு கிரியேட் வெப் பேஜ்னு இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஆப்ஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் F6. நார்மலாக நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷன் கீ இருக்கு இல்லைங்களா, அதுல F6 கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி வரும். ஒவ்வொரு தடவையுமே அது வந்து நேம் கேட்கும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்ததுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நாம எடிட் பண்ணும்போது பழசை டெலிட் பண்ணி கூட பண்ணிருக்கலாம். அதனால திரும்ப அது மேலேயே ஓவர் ரைட் பண்ணிட்டோமா இல்ல புதுசா பண்ணீங்களான்னு கேட்கணும். பாருங்க, இந்த நான் டூன் கொடுக்குறேன். இல்ல அது மேலேயே ஓவர் ரைட்டும் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் வந்து டூன் கொடுக்குறேன், சேவ் கொடுத்துட்றேன், எஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஃபைல் வந்திருக்கு, டுடே கிளாஸ் 2ன்னு வந்துருச்சுங்களா. இதுதான் இங்கேயே கேட்குது. இது உங்களுடைய ப்ரௌசரில் பார்க்குறீங்களான்னு கேட்குது. சரிங்களா, கொடுத்துட்டேன். இப்போ இங்கேயே பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து 1/2ன்னு இருக்கு. அதாவது ரெண்டாவது பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம வியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். இப்போ வந்து இங்க இப்படியும் பார்க்கலாம். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டும். இந்த ஆப்ஷன் சைட்லேயே இருக்கும். ஷோ 1 by 1 காட்டிக்கலாம், ஷோ ஆப்ஷன்ஸ் காட்டிக்கலாம், இது காட்டிக்கலாம், எல்லாமே இருக்கும் நமக்கு. சரிங்களா, இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதுலேயுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கொடுக்குறோம், குட் வந்துருச்சு. அடுத்து வாட்ச்னு கொடுக்குறோம். மற்றபடி வேற தப்பான ஆன்சர் கொடுத்தா அது என்ன உங்களுக்கு என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு, சாரி, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதாச்சு. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க. சொல்லுங்க. புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கிளியரா கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. சார், பிக்சர் எப்படி அப்லோட் பண்றதுன்னு இல்லைங்க, சொல்லுங்க சார். நான் சொன்னது இதுவரையில பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார். ஓகே ஓகே ஓகே, சரி. பிக்சர் எப்படி ஆட் பண்றது இப்ப பார்க்கலாம். சரிங்களா, இப்ப பார்த்தலாம். ஓகே, இப்போ இங்க உங்களுக்கு இந்த இது காட்டணும் இல்லைங்களா, அந்த சாம்பிள் இன்னொரு தடவை காட்டணும் உங்களுக்கு. இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து இந்த சாம்பிள் இன்னொரு தடவை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இண்டெக்ஸ் ஓபன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா
இது வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். இங்கேயே பையன் வாசிச்சுக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான இங்கே எவாலுவேஷன் பார்ட். இது வந்து ஒரு அவன் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம வந்து ஈவன் வந்து நம்மள வீடியோ கூட ஆட் பண்ண முடியும். இந்த இடத்துல வீடியோ பார்த்துட்டு அவங்க ஆன்சர் பண்ண மாதிரி பண்ணலாம். ஒரு ஆடியோ கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நாம. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா இப்போ 4-5 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒன்றா மேட்ச் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஒரே பேஜில் பாருங்க எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க. நீங்க 4-5 ஆக்டிவிட்டியை நம்ம ஒன்றா மியூட் பண்ணிடுறோம் உங்களை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லுக் அண்ட் ரீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் அப்பியர் ஆகுது. திரும்ப நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த இமேஜ் ரிலேட்டடான ஒரு சென்டென்ஸ் இங்கே வருது. சரிங்களா? ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு வருது. ஸோ பையன் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃபிளாஷ் கார்டு டைப் ஆக்டிவிட்டி இது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். திரும்ப அந்த ஒரு பொண்ணோட இமேஜ் வருது. அது தொடர்பான இங்க வார்த்தைகள் வருதுங்க நமக்கு. சரிங்களா? வாக்கியம் வருது. அடுத்து இங்க ஒரு இமேஜ், அது அடுத்து அது ரிலேட்டடான டெக்ஸ்ட் இங்க வருது நமக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு 5 ஃபிளாஷ் கார்டு பார்த்துட்டோம். அது சம்பந்தப்பட்ட 5 வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இங்க ஃபினிஷ்ட் எல்லாமே படிச்சுட்டோம் அப்படின்றது நம்ம டிக் மார்க் வந்துச்சு. எண்டு, அதாவது இந்த கொஸ்டின் இந்த ஆக்டிவிட்டிக்கு எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இண்டெக்ஸ் வரோம். திரும்ப வந்துட்டு நம்ம வந்து லுக் பாருங்க, ரீட் அண்ட் மேட்ச்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வரவே வராது. நார்மலாக 2 டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுறதா கட்டியிருப்பாங்க. நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இமேஜ் வராது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம், நிறைய கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க பாருங்க, இது டைமர் இருக்கு பாருங்க. நம்ம டைமிங் இந்த டைமிங்குள்ள முடிக்கணும் அப்படின்னு டைமிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, இந்த ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் தான் அது கொடுத்துருக்கோம். 2 மினிட்ஸ் முடிக்கலாம்னா அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண முடியாது. அந்த பையன் அந்த வேலை செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொன்றும் எந்த ஆன்சர் கரெக்டாக ஃபீல் பண்றானோ அந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது. சரிங்களா? கொண்டு வந்து வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா எத்தனை ரைட் எத்தனை தப்பு வந்து 60% 3 கரெக்ட் 2 தப்பு அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ண முடியும். இதையும் தாண்டி இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, பிலிப்ஸ் இதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் அனடேஷன்ஸ் இது யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இந்த இந்த இதுக்குண்டான இதை ஃபில் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சாரி, இந்த கிராஸ் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இப்படி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன வேர்டு வரணும் அது சம்பந்தமான ஹிண்ட்னா ஒரு டெக்ஸ்ட் வரும் நம்மளுக்கு. அது இடமிருந்து வளம் 1வது நம்பரு இதுன்னு வரதை விட இந்த பசங்களை சின்ன பசங்களையா பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவோம். பாருங்க, ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம். இப்போ அந்த பையனுக்கு பார்த்தோன்னே இது என்னன்றது தெரியும். ஸோ இங்க அவன் டைப் பண்ணலாம். இங்க டைப் பண்ணானா டைப் பண்ணிட்டு செக் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா இங்க உட்காந்து உதாரணத்துக்கு செக் போடுறவங்க கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்க வந்து உட்காந்துருச்சு. ஸோ இங்க மேல இருந்து கீழே 2ஆம் நம்பருக்கு என்ன வரும்னா இங்க கிளிக் பண்ணா அது வரும். அடுத்து 3ஆம் நம்பருக்கு என்ன, அது என்னோட ஹிண்ட் இங்க வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது தொடர்பான ஹிண்ட் நமக்கு அங்க அப்பியர் ஆகும். இந்த மாதிரிலாம் செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இமேஜஸ் எல்லாம் எப்படி நீங்க எடுத்து ஆட் பண்ண போறீங்க? புக்ல இருக்கிற இமேஜ் ஆட் பண்ண போறீங்களா, இல்ல நெட்ல இருந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ண போறீங்களா? வேற ஒருத்தர் கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டுமே இருக்கும் சார். சரி, புக்ல இருந்து எப்படி சார் எடுத்துவீங்க? இப்போ இந்த புக்ல இருந்து ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ இந்த ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார், சூப்பர். ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி எடுத்துருவீங்க. நெட்ல எடுக்கிறது வந்து காப்பிரைட் ஃப்ரீ சர்ச் பண்ணி எடுப்பீங்களா சார்? எல்லாத்தையும் ஸ்னிப் பண்ணி எடுத்துடலாம் சார். புரியல சார். எல்லாத்தையும் ஸ்னிப் பண்ணி எடுத்துடலாம். நெட்ல இருந்தாலும் ஸ்னிப் பண்ணி எடுத்துடலாம். நெட்ல எடுக்கிறது நாங்க காப்பி பண்ணிப்போம் சார். அதனால அதையும் ஸ்னிப் பண்ணி எடுத்துடலாம். அதான் நீங்க அப்படியே அதுலயே ஸ்னிப்பிங் டூல் எடுத்துருவீங்க இல்லையா? ஆமா, ஸ்னிப் பண்ணி வேணும்னா பெயிண்ட்ல போட்டு நாங்க ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. அது நீங்க 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 அந்த இமேஜ் வந்து நீங்க ஸ்னிப்பிங் டூல் எடுத்தாலும் காப்பிரைட் இஷ்யூ வரும் சார். அது நம்ம அந்த மாதிரி எடுக்கணும். ரைட். நீங்க அதுதான் முக்கியம். என்னன்னா நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது அந்த டூல்ல போயிட்டு கிரியேட்டிவ் காமன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ்
மெயினா வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். சேவ் as இமேஜ் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னாவே we are all aware of rights issue ஆமா ஆமா kind of அது ஆட்ரிபியூட் பண்ணணுமா பண்ண தேவையில்லையா அப்படிங்கறது நீங்க பாத்துக்கணும். ஆட்ரிபியூஷன் கொடுக்கணுமா தேவையில்லையாங்கிறது நீங்க கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா காப்பிரைட், ஏன்னா இது நம்ம பொது வழியில போகும்போது காப்பிரைட் பெரிய இஷ்யூ ஆகும் சார். அதனால அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கணும். இங்க நம்ம புக்ல இமேஜ் எடுக்கிறது அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரிங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே ஓகே சரிங்க சார். எல்லாமே மோஸ்ட்லி ஸ்னிப்பிங் டூல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல மேக்ஸிமம் வாட்டர் மார்க் இல்லாத பிக்சர்ஸ் தான் இருக்கு. மேடம் வாட்டர் மார்க் இல்லைன்னா கூட நம்ம காப்பிரைட் இஷ்யூ இருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் மார்க்ன்றது வந்து என்னன்னா நீங்க பயன்படுத்தவே கூடாது போட்டிருக்கான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க வாட்டர் மார்க் இல்லாத இமேஜஸ் கூட சிலது பாத்தீங்கன்னா கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். நிறைய அந்த மாதிரி கண்டிஷன்ஸோட தான் நமக்கு வந்து அந்த இது எல்லாம் கிரியேட்டிவ் கம்பெனி. ஆமா ஆமா லைசன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைசன்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன சார்? எதுங்க? சார் எப்படி அப்போ எந்த மாதிரி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துருங்க சார் ஓகே ப்ளீஸ். ஓகே ஓகே. சும்மா இப்போ நான் சும்மா ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்றேன். சார் அது இல்ல சொல்லுங்க. சார் கிரியேட்டிவ் காமன்ஸ் நாங்க யூஸ் பண்ணி எடுத்தா கூட நிறைய பிக்சர்ஸ் வந்து அதுல கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சமா தான் கிடைக்குது. மேடம் இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது பிக்ஸபே, பிக்சல்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் டோட்டலா ஃப்ரீ. அது இல்லாம அந்த கிரியேட்டிவ் வெப்சைட் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க சார். சரிங்க சரிங்க. உங்களுக்கு குரூப் இருக்குங்களா? வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமா சார். சரிங்க சரிங்க. அசிஸ்டன்ட் செல் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். எதுங்க? ஓகேங்க ஓகேங்க. நான் இப்ப மேடத்துக்கு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண சொல்றப்போ. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுல ஒர்க் பண்ணும்போது இன்னொரு சஜஷன் என்னன்னா, நம்ம லே அவுட்ல இந்த ஒர்க் பண்ண images இருக்கும். நீங்க அதையே வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதர்வைஸ் நீங்க வந்து ஸ்னிப்பிங் டூல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது நீங்க சொன்ன மாதிரி ஸ்னிப்பிங் டூல் வச்சு எடுக்கிறேன்னப்போ பாருங்க, இமேஜ் பெருசு பண்ணிக்கிறப்போ இந்த இமேஜ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இந்த இமேஜ் நான் வந்து உள்ள கொண்டு வந்து விருப்பப்படுறேன். சரி. இப்போ நீங்க நான் உங்களுக்கு இமேஜஸ் காட்டினேன். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆக்சுவலா 2-3 இப்போ அவுட்புட் எடுத்து காட்டணும் இல்லைங்களா? சாம்பிள்ஸ் காட்டணும் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த எம்சிக்யூல வந்த இமேஜுக்கும் மற்ற இடத்துல வர இமேஜுக்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்க? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். கவனிச்சீங்களா? எம்சிக்யூல சிங்கிள் பிக்சரா வந்தது சார். அது லைன் பை லைனா பிக்சர்ஸ் வந்து மேட்ச் பண்றதுக்கு ஈக்குவலா வந்துட்டே இருந்தது. அப்படிதானே? சரிங்க சரிங்க. அதுல மத்ததெல்லாம் எப்படி இருந்ததுங்க? பிஎன்ஜி இமேஜ்னு சொல்றாங்க சார். இல்ல இல்ல. பிஎன்ஜி இமேஜ்ன்றது என்னன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருந்துச்சு. நத்திங் பட் ஆமா. அதாவது ஜேபிஜிக்கும் பிஎன்ஜி என்ன டிஃபரெண்ட்னா, ஜேபிஜி வந்து வித் பேக்ரவுண்டோட இருக்கும். பிஎன்ஜி வந்து வித்தவுட் பேக் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பின்னாடி அதனுடைய பிஜி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது ரெண்டுக்கும் வித்தியாசம். இதை தாண்டி ஜிப்னு ஒரு இமேஜ் இருக்கு, அனிமேட்டட் இமேஜ். அது எதுங்க மேடம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க பேசிட்டீங்களா? என்கிட்ட பேசுறீங்களா? ஹலோ. சரி ஓகே. இப்போ நான் கேட்டது என்னன்னா, இந்த பாத்தீங்கன்னா பாருங்க, வந்து சாம்பிள் என்னோட ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்குல்ல எம்சிக்யூ டைப்ல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இமேஜ் வச்சிருந்தேன். இங்க சைட்ல வந்து டெக்ஸ்ட் இருந்தது, இந்த கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இதையே இந்த ஆக்சுவலா இந்த இடத்துலயே வந்து நமக்கு இமேஜஸ் வருது, இந்த டெக்ஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி இருந்தது. இது வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம கொஸ்டின் ஏரியாலேயே வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம இங்கே பண்ணுறோம் இல்லையா, ஒர்க் பண்ணல இல்லையா, பையன் ஒர்க் பண்ணுற ஏரியாலே வாங்கிக்கலாம். இது வந்து தனியாக பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று இங்கே தனியாக தான் ஆட் பண்ண முடியும். இந்த எம்சிக்யூல கொஸ்டின் இந்த இடத்துல இமேஜஸ் கொண்டு வர முடியாது, இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது, உங்களுக்கு இங்கே மட்டும்தான். இது எப்படி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கொஸ்டின் டைப் பண்ணோம்,
இங்க பாருங்க, இப்போ நம்ம இந்த நான் பிக்சர் தான் பண்ணேங்க. இந்த பிக்சர்ல பண்ணேன். இந்த இடத்துல கொஸ்டின் டைப் பண்ணோம். இப்போ இங்கிருந்தா ஆரம்பிக்குது. இந்த ஏரியா அப்படி தனியா கொண்டு வந்தது இங்க வந்தது அப்படின்னா அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஏரியா அப்படி கொண்டு வரது நம்ம. இப்போ நார்மலா இங்க இருந்து இந்த லாஸ்ட் தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏரியா நம்ம எப்படி இங்க கொண்டு வரது? தனியா ஒரு ஏரியா இங்க எப்படி நம்ம ரெண்டா பிரிச்சு காட்டுறீங்க, எப்படி காட்டுறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுலயே எப்படி இமேஜ் இன்செர்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நாம வந்து இது நம்ம ஃபைலுக்கு வரோம். இந்த ஃபைலுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து இது முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து இதை நான் சொல்றேன். உங்களுக்கு அனோட்டேஷன் அழிச்சு எடிட் பண்ணிடுறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் இமேஜும் அப்லோட் பண்ண பின்னாடி இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய 2 ஃபார்மேட்ல கொடுக்கணும். அந்த 2 ஃபார்மேட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு சொல்றேன். அது கொஞ்சம் முக்கியமான பார்ட். இதை முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து இமேஜ் இன்செர்ட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டா இல்லைங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு இந்த இந்த இதுல வந்து இந்த பார்ட்ல இங்கே நீங்க இமேஜ் இன்செர்ட் பண்றது கஷ்டம், முடியாது, டிஸ்பிளே ஆகாது. அதனால வந்து நம்ம என்னன்னா இந்த முன்னாடி உள்ள மாதிரி இந்த சைட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேசேஜ் மாதிரி வந்திருந்தது இல்லையா, அது எப்படி கொண்டு வந்து பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மெனுல உள்ளது தான் எல்லாமே இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஓப்பன்ல இருந்து நியூல இருந்து ஓப்பன்ல இருந்து எல்லாமே வரிசையா இங்க உள்ளது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. வரிசையா கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, Ctrl+R, இது ஷார்ட்கட் கீ. இதுல போனீங்கன்னா உங்களுக்கு வரும் ஆட் ரீடிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இங்க ஆட் ரீடிங் டெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன்னா முதல்ல ஒரு இமேஜ் ரெடி பண்ணிக்கிறேன். இமேஜ் நான் ஸ்னிப் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம அவங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் ஸ்னிப்பிங் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நியூ கொடுத்துட்டு இதை வந்து ஸ்னிப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸ்னிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லா இமேஜஸும் ஒரே இடத்துல வைக்கணும்னு சொல்ற மாதிரி நான் இங்க கொடுத்துட்டு டெஸ்க்டாப் போயிட்டு நான் வந்து பிக்சர்லேயே வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே இப்போ பிக்சர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கான தனியாக அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வச்சுட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் இதில் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இது வச்சுட்டேன். இதையும் தாண்டி இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து நான் ஒன்று டெக்ஸ்டாக காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இமேஜாகவும் வச்சுக்கலாம். சரி, நான் டெக்ஸ்டாக முதல்ல டெக்ஸ்டாக காட்டுறேன், அப்படி இமேஜை கொண்டு வரது காட்டுறேன். இப்போ வந்து பாரு இங்கே வந்துட்டோம். ரைட்டு. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் வந்துட்டு ஆட் ரீடிங் டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. டைட்டில் என்ன வரணும்னு கேட்குது நமக்கு. நான் வந்து இங்கே உள்ள ரீட் த பேசேஜ்னு கொடுத்துக்கிறேன். இந்த இதை எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ரீட் பேசேஜ் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இங்கே இமேஜ் கொடுத்துக்கலாம், ஆன்சர் கொடுத்துக்கலாம் நினைக்கிறேன். மேபி ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூட் ரீடிங் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இமேஜ் என்ன இந்த எம்பெட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் போகாமல் இங்கே வரணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம சின்னதாக ஒரு என்ட்ரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து உட்காந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபைலை. சரிங்களா? இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறோம். எஸ் கொடுத்துட்றோம். ஃபைல் ரைட். அவ்வளோதான். இப்போ பாருங்க நமக்கு இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு, அடுத்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது தான் நீங்கள் இந்த சென்டரு அந்த இது எல்லாமே வந்து உண்டானது. இங்கே பாருங்க இப்போ பண்ணுறேன். இப்போ திரும்ப அந்த ரீடிங் டெஸ்ட் போகிறேன். நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த இமேஜ் நமக்கு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து விட்து ஹைட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்கே கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இங்கே சைஸ் நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் மாடிஃபை பண்ணீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் இந்த ரேஷியோ நமக்கு தெரியணும். 400 வந்து நீங்கள் வந்து 200 பண்ணீங்கன்னா அப்படியே இதில் பாதி ஆகும். இந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சா மாற்றிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இதை மாற்றணுன்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இங்கே பேர் இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே இன்செர்ட் போயிட்டு பிக்சர் போயிட்டு அப்புறம் லோக்கல் ஃபைல் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஒரு 400 கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன். கொடுத்துட்டு இங்கே சென்டர் கொடுத்துட்டு
ஓகே அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது வந்துடும். இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சேவ் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம், ஓவர் ரைட் ஆகுது, இமேஜ் பாரு சென்டரா வந்துடுச்சு. ஸோ முன்ன இந்த லாஸ்ட்ல இருந்தது சென்டரா லெஃப்டா ரைட்டாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து இந்த இந்த டெக்ஸ்ட் நீங்க டெக்ஸ்டாகவும் போடலாம். ஈவன் வந்து பாருங்க இன்னொரு பண்ணி காட்டுறேன். இப்போ என்னன்னா இப்போ வந்துட்டு இந்த இந்த டெக்ஸ்ட் நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? டெலீட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா இந்த ஸ்னிப்பிங் டூல் எடுத்துட்டு இந்த ஸ்னிப்பிங் டூல் எடுத்துக்கிறேன். நியூ போயிட்டு இப்போ இதை எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். பிக்சர்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், திரும்ப இந்த ஹாட்புட் அட்ரஸ் வரேன். இங்கே கீழே வந்து திரும்ப அகைன் இன்செர்ட் போயிட்டு பிக்சர் போயிட்டு லோக்கல் ஃபைல் போயிட்டு இதில் எந்த இது நம்ம எடுத்ததுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு சென்டர் ஓகே, சென்டர் தான் இருக்கு, ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ஓகே. இப்போ திரும்ப வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ சேவ், எஸ் கொடுத்துறேன். இப்போ வந்து இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த பேசேஜ் இருக்கு, அது கீழே வந்து டெக்ஸ்ட் இருக்கு. இதுவும் இமேஜ் தான், ஆனால் நமக்கு டெக்ஸ்டா இருக்கு, ஆனாலும் இது இமேஜ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்டும் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒரு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரீடிங் டெக்ஸ்ட்ல போனீங்கன்னா இங்கே தான் இன்செர்ட் பண்ணணும், அப்போ தான் இதில் ஆகும். நீங்கள் இங்கே ஆக்சுவலாக இதில் இன்செர்ட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏதாவது இந்த பேஜில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ ரீடிங் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து கம்பல்சரி நீங்கள் அங்கிருந்து தான் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து இதாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு மாதிரி எஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்னைக்கு டுடேஸ் கிளாஸ் 2வா 1ஆ ரைட்டு, இப்போ இது இல்லை, இந்த டுடேஸ் கிளாஸ் 1 இது டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதுதான் வந்து நாம ஒர்க் பண்ண ஃபைலு. சரிங்களா? இதுதான் ஒர்க் பண்ண ஃபைல், இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னொருத்தர் என்ன இந்த ஃபைலை காப்பி பண்ணி இன்னொருத்தர் கொடுத்துட்றேன். சரிங்களா? அங்கே போய் கொடுத்த உடனே என்ன ஆகுன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி அழகாக இமேஜ் இதெல்லாம் வரும். நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்தவங்க சிஸ்டத்தில் அது ஓப்பன் ஆகுமா அப்படின்னா ஓப்பன் ஆகும், ஆனால் எந்த இமேஜும் தெரியாது, எரர் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இமேஜ் ரெண்டையும் நான் வேற இடத்துக்கு மூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டுடேஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ இப்படி தான் காட்டும், உங்களுக்கு இமேஜ் தெரியாது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கணும். ஏன் வரல இது அப்படின்னா, தெரியுது வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிடுது சொன்ன இல்லைங்களா? அதனால தான் உங்களை வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளாரியே எல்லாத்தையும் வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னது. சரிங்களா? இப்போ வந்து இது திரும்ப நான் பழைய இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். வந்துட்டேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்ம அந்த ரூட் எங்கே இருக்குன்றத அது நம்ம பாருங்க எந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோன்றது எல்லாமே இது அழகாக கேட்ச் பண்ணி வச்சுக்கும். அந்த இடத்துல இல்லைன்னா அது வந்து எரர் தான் காட்டும், நமக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் இப்போ இந்த இதை வந்து எப்படி இமேஜஸ் இப்படியே வந்து நான் இதையும் எல்லாம் காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் தேவையில்லை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபைலு. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு சரி, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து எனக்கு இமேஜ் எல்லாம் இருக்கு. இதில் வந்து நமக்கு இமேஜ் இங்கே தெரியலனாலுமே இதில் இமேஜ் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் நாம. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நாம இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம் அப்படிங்க சொல்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து வெப்பேஜாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண HTML ஃபைலாக எக்ஸ்போர்ட் ஆச்சு. ஒரே நிமிஷம். சரி ஆச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எக்ஸெப்ட் பண்ணா, இங்கே பாருங்க ஃபைல் போயிட்டு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிரியேட் வெப்பேஜ். நல்லா ஞாபகம், F6 ஷார்ட்கட் கீ, அடுத்து F7, அடுத்து F8. இது 2 பேர் ரொம்ப முக்கியமான விஷயம். இது F6, F7, F8 நீங்க நிறைய யூஸ் பண்ண போறீங்க இதுல. அதனால வந்து இந்த பாருங்க கிரியேட் ஜிப் பேக்கேஜ் இருக்கு இல்லையா,
இது பிளஸ் வந்து கிரியேட் ஸ்க்ராம் 1.2 பேக்கேஜ் ரைட்டுங்களா? இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். கிரியேட் ஜிப் பேக்கேஜ் கொடுக்குறேன் சரிங்களா? கிரியேட் ஜிப் பேக்கேஜ் கொடுத்தோடனே இது உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுக்கும், அலர்ட் பண்ணும். நீங்கள் எல்லாம் ஓகே கொடுத்துருங்க சரிங்களா? ஸ்பேஸ் இருக்கு ஓகேவான்னு கேட்கும், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் ஸ்பேஸ் பதிலாக அண்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அங்கே பிக்சர்லேயே சேவ் பண்ணுறேன் சரிங்களா? பிக்சர் இடத்துல ஒரே இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்கன்னு கேட்குது. நான் சாம்பிள்னு போகிறேன் சரிங்களா? இது கொடுத்துட்டு சேவ் கொடுப்பேன். இப்போ ப்ராசஸிங் முடிஞ்சுது. நீ உங்களுக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறியான்னு கேட்குது. எஸ் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அங்கேயே போய் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வரேன், பிக்சருக்கு வரேன். இங்கே பாருங்க ஒரு ஜிப் ஃபைல் வந்துடுச்சு. ஜிப் ஃபைல்னு வேற ஒன்றும் கம்ப்ரஸ் பண்ண ஃபைல். அதாவது உங்களுக்கு தேவையான இமேஜஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபைலாக வச்சுக்கிறோம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்குது. இங்கே நல்லா கவனிச்சின்னா தெரியும். டுடேஸ் கிளாஸ்ன்னு நீங்கள் டுடே கிளாஸ்ன்னு போட்ட HTML ஃபைலோட கூட 2 இமேஜ் ஃபைல் இருக்கு பாருங்க. அது என்ன ஃபைல்னா இங்கே பாருங்க, ஒன்று வந்து இந்த ஃபைலு, இன்னொன்று இந்த ஃபைல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது இந்த பிக்சர் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இமேஜோடைய நமக்கு விசிபிளாக இருக்கும் சரிங்களா? இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். அதனால இதை நம்ம பயப்படாமல் பயன்படுத்தலாம். இது ஒரு டைப். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். இதுதான் மெத்தட். ஆனால் நாம் அதை தாண்டி இப்போ வந்து என்ன வந்திருக்கோம், கண்டென்ட் கிரியேஷனில் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னா வெப்சைட்டில் வந்து பொருத்த போகிறாங்க, அங்கே போய் அட்டாச் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அதுக்கு என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும்னா அது LMSன்னு சொல்லணும் இல்லைங்களா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி அந்த சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி அதில் LMS வெப்சைட்டில் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஃபார்மெட் எப்படி நம்ம அவுட் எடுக்கணும்னு சொல்லணும் பாருங்க. இப்போ இங்கே வரீங்க, திரும்ப இந்த ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சென் பாருங்க, கிரியேட் ஜிப் பேக்கேஜ் முன்ன கொடுத்தோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்க்ராம் 1.2 பேக்கேஜ். என்ன இதுக்கு ஷார்ட்கட் கீ F8 கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் உட்காரும். கொடுத்துட்டு இங்கே பாருங்க சாம்பிள் ஜிப்னு இப்படி கூட ஸ்க்ராம்னா கொடுத்துருங்க. அப்போதான் நமக்கு இது தெரியும் இல்லைங்களா? அதுவும் ஜிப்பாக தான் இருக்கும். பாருங்க இது காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க அதுவும் ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். அதனால வந்து அதுக்கு வேற நேம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க சாம்பிள் ஸ்க்ராம். இது நம்ம ஓப்பன் பண்ணுறேன். இந்த 2 ஜிப் ஃபைலுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க, அந்த இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிப் ஃபைலில் இது 2 நாம இப்போ கிரியேட் பண்ணது தான். இதில் ஒன்லி இது மட்டும்தான் இருக்குது. 2 இமேஜ் ஒரு HTML மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த HTML இல்லாமல் அடிஷ்னலாக இமேஜ் இல்லாமல் அடிஷ்னலாக எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க, எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இதுக்குன்னா அந்த ஏற்கனவே இருக்க அந்த LMS சிஸ்டத்தோட இதெல்லாம் மிங்கிள் பண்ணுறது. ஒன்று லிங்க் அங்கே ஏற்கனவே கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 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 XSDன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலு. அது இருந்தால் தாங்க ஓப்பனே ஆகும். ஸோ இந்த ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து இதை கிரியேட் பண்ணி கொடுத்து நாம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நாம் பாட்டுக்கு நம்ம இது கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த லெசனுக்கு சூஸ் பண்ணுறீங்க. இந்த இதை எடுத்துக்கிறேன். இப்போ எங்கள் PDF க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு லெசன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த லெசனுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு லெசனுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. என்னது சரி லெசன் 5-4 ஏதோ ஒன்று வச்சுங்க. சரி ஓகே. இப்போ வந்து என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எப்படி கொடுக்கணும்னா இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டு அது எந்த டாபிக் கொடுத்துடணும். லெசன் 5 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சாம்பிள் ஜிப்பு இது நான் சாம்பிள் போட்டேன்.
நீங்கள் அந்த லெசனோட டாபிக் போட்டு போட்டுடலாம். மோஸ்ட்லி இங்கே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் கொடுக்கறது வந்து நான் நார்மலாக கொடுத்துருக்கேன். பொதுவாகவே எப்படி கொடுக்கணும்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணும்போது இந்த டுடே கிளாஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் கொடுத்து கொடுங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ண கற்றுக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுனால சிம்பிளாக காட்டினேன். அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸே இல்லாமல் ஒன்று பார்த்தீங்கன்னா டுடே பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் போட்டு கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி போட்டு இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது எதுனா இந்த சாம்பிள் ஃபைலு, அது நான் இதுக்குள்ளார மூவ் பண்ணுறேன். இந்த சாம்பிள் இந்த பேக்கேஜ் எஃப்ஐல எடுத்து ஸ்கொயர் பேக்கேஜ் அது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா இந்த ஃபைல். ஓகேங்களா? இந்த ஃபைல் இன்னும் சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுவுமே அதுலயே இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தம் இந்த டெஸ்ட் எடிட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தொடர்புடையது தான் இது ரெண்டும் இல்லைன்னா இது ஓப்பன் ஆகாது, முழுமையா ஓப்பன் ஆகாது. ஸோ வந்து இதுவுமே நமக்கு அப்படியே நீங்க ஒரு ஃபைலா இது கொடுத்துட்டு தனியா வந்து பேக்கேஜ் கொடுத்துட்டு இதுவுமே கொடுத்துட ஓகே. இல்லை இது இல்லைன்னா கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும், இங்கே வியூ பண்ண முடியும். இதுலயே இருக்கு, இந்த சாம்பிளுக்குள்ளே இருக்கு. ஸோ நீங்க தர வேண்டியது இந்த 2 ஜிப் ஃபைலு, இந்த ஹாட்புட்டோட சோர்ஸ் ஃபைலு, இது 3 தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்லுங்க. இதெல்லாம் பார்ப்போம். மேடம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் ஒரு டவுட் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சரி. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு நம்ம உள்ள போடுறோம் இல்லையா, ஜிப்ஸ் நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல. இப்போ இதுதான் அதோட இது கண்டென்ட்ன்றது எப்படி நமக்கு டக்குன்னு பாக்குறது திறந்த உடனே? நீங்க நேம் கொடுக்கறது தான் இருக்கு. அது வந்து ஃபைல்ல ஃபைனலா கொடுக்குறோம் சார். இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? நம்ம அது ஃபைனலா ஃபைல்ல கொடுக்குறோம் சார். அது மாதிரி அதை இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு வந்து திருப்பி நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு வைங்களேன். சரி. இப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்ல ஒரு 4 நாள் கழிச்சு வரும்னாலும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபைலு, இந்த ஸ்டாண்டர்டு அத இந்த சப்ஜெக்ட்ன்றத நமக்கு எந்த அந்த பேஜ் நம்பர்ல ஹெட்ல வராதா? எந்த பேஜ் நம்பர் இல்லைங்க? இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதனுடைய கண்டென்ட், இந்த ஸ்டாண்டர்டு, இந்த டாபிக், இந்த லெசன் அப்படின்னு வராதா? நீங்க ஒர்க் பண்றதுக்கு கன்வென்ட்டா கேக்குறீங்களா, பசங்க வியூ பண்றதுக்கு கேக்குறீங்களா? நாம ஒர்க் பண்றதுக்கு. நீங்க ஒர்க் பண்றதுக்கு என்னன்னா மிக்ஸ் ஆயிட கூடாதுல்ல, அதுக்காக. அதான் நீங்க ஒர்க் பண்றது என்ன பண்ணா, நீங்க தான் எப்படின்னா இங்க பாருங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து நீங்க ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்க பண்றீங்களா? நீங்க ஒர்க் பண்ற இதுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதுல வந்து நீங்க பாருங்க, மல்டி ஃபோல்டர் நீங்க எத்தனை ஃபோல்டர்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? இது வந்து 6th நம்பர் போட்டுக்கிறது தான், அந்த டைட்டில்ல வராது. இது நாம தான் பண்ணிக்கணுங்க. நீங்க கொடுக்கிறது அது எனக்கு புரிஞ்சது சார். இப்போ அந்த டைட்டில்னு சொல்லும்போது எந்த நீங்க வேர்ட்ல நீங்க பயன்படுத்தினாலுமே அது எல்லாம் டிஸ்ப்ளே எல்லாம் ஆகாது. நாம தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அதை. சரிங்களா? ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த டைட்டில்ல வந்து அதுல அந்த ஹெட்டிங் மட்டும் தான் கொடுக்கணும். பசங்களுக்கு ஏதாவது வியூ பண்றதுக்கு கேக்குறீங்கன்னு நினைச்சேன். பண்றது மட்டும் தான் அதுல வரும். பண்றது நாம தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே சார், தேங்க் யூ. நம்ம ஆர்கனைஸ் பண்றது நம்ம தான். கிளம்பிச்சா? இது தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கட்டுமா? ஒர்க் பண்ணும்போது தான் சந்தேகம் வரும். 2 நாள் அவங்க ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்ண பிறகு அவங்க சந்தேகம் கேட்கட்டும். சரிங்க. நீங்க ஆமா ஒர்க் பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி இந்த இமேஜஸ் கட் பண்ணி போட்டு பாருங்க. அடுத்து வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் வீடியோஸ், அப்புறம் வந்து எப்படி ஆடியோ லைன் செட் பண்றதுன்றது, நம்ம ஆன்லைன் இமேஜஸ் எப்படி கொண்டு வரதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வேற டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்க்கலாம். சரிங்க சார்.